கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 49 அதிகாரம் 5 கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார் என்று வாசிக்கிறோம். பூமி எங்கும் சுற்றித் திரிகிற கர்த்தருடைய கண்கள் நம்மீதும் பதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் காண்கிற தேவனாகவே இருக்கிறார். நம்முடைய பலன் தேவனுக்குள் இருக்க வேண்டும். என் தேவன் என் பலனாயிருப்பார் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். தேவன் நம்முடைய பலனாய் இருப்பதினால்தான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் அவர் நம்மை காப்பாற்றி தம்முடைய கரத்தின் நிழலினாலே நம்மை மறைத்து இந்த நாள் மட்டும் அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருக்குள் பலப்படுகிறதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நாகும் 1 அதிகாரம் 1 நாம் பார்ப்போமானால் அங்கு உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நம்முடைய பலவீனத்தில்தான் சத்துருனுடைய கை ஓங்குகிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் சோர்ந்து போகும்போது, நாம் ஆராதனையிலே பலவீனப்படும் பொழுது, துதிப்பதிலே பலவீனப்படும் பொழுது, ஜெபத்திலே பலவீனப்படும் பொழுது, வேத வாசிப்பு குறையும் பொழுது அங்கு சத்துரு அதை பலனாய் மாற்றிக்கொள்ளுகிறான். அவனுடைய கை அங்கு ஓங்குகிறதா இருக்கிறது. ஆகவே நாம் சத்துருவுக்கு இடங்கொடாதபடி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே. நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது சத்துரு தோற்று போகிறான். இங்கே 2 நாம் வாசிப்போமானால், இந்த சத்துரு வெறுமையாக்குகிறவன், நம்முடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போடுகிறவன். ஆனாலும் தேவன் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை நாம் சோர்ந்து போய் இருப்போமானால் தேவனுடைய பாதத்திலே தேவ பலனுக்காக காத்திருப்போம். அவர் மறுபடியும் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன், மறுபடியும் பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் பலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் வர வர பலப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் எல்லாம் இன்னும் தேவனோடு கூட அவன் நெருங்கி வாழ்வதற்கு உதவியாகவே இருந்தது. ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் பலன் என்று சொல்லுகிறான். நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய பலனை தேடிக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். மனிதனுடைய வார்த்தைகளில் அல்ல. அன்னாளுக்கான பலன் பெனினால் இடத்திலே இல்லை, தேவ சமூகத்திலே இருந்தது. ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்துதான் அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். கோலியாத்து முன்பதாக நிற்பதற்கு தாவீதுக்கு பலன் இல்லை. ஆனால் அவன் புயத்தை பலப்படுத்தின தேவனுடைய கரத்தில் இருந்தது, அதை பெற்றுக்கொண்டான். அதை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது அழகாக சொல்லுகிறார், ஆண்டவரே என் பலனற்று போனேன் நான், என் இருதயமெல்லாம் கொந்தளிப்பினால் கதறுகிறது, என் ஏக்கமெல்லாம் உமக்கு முன்பதாக இருக்கிறது என்று சொல்கிறார். அநேக நேரங்களிலே இப்படி வார்த்தையினாலே பலப்பட்ட இந்த தாவீது கூட அங்கு பலவீனப்பட்டு போகிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தன் உன்னுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவனை பலப்படுத்துகிறவராய் கூட இருந்தார். தானியேல் அங்கு பலனற்று போன பொழுது அவனை தொட்டு திடப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்துகிற தேவன், தொட்டு பலப்படுத்துகிற தேவன். ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்த தேவன் உன்னதத்தில் இருக்கிற தம்முடைய பலனால் நம்மை அவர் நிரப்ப அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையிலே பலப்படுவோம், ஆராதனையிலே பலப்படுவோம், துதியிலே பலப்படுவோம், ஜெபத்திலே பலப்படுவோம். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, சத்துரு சிதறடிக்கப்படுவானாக. நாம் கர்த்தருடைய பார்வையிலே கனம் பெற்றவர்களாக இருப்போம். நம்முடைய தேவன் நமக்கு பலனாக இருப்பார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்களுடைய பலன் ஆண்டவரே உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகாதபடி உம்முடைய வார்த்தையினாலே பலப்பட, துதியினாலே பலப்பட, ஜெபத்திலே பலப்பட கர்த்தர் வேண்டிய கிருபைகளை தாங்க. ஆத்துமாவிலே பலன் தந்து ஒவ்வொரு நாளும் தைரியப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்க ஏழும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.